சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸ் பாணியில் பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதல் ஓடவிட்ட இந்திய ராணுவம், இந்தியாவின் ரஃபேல் ஜெட்களை சுட்டு வீழ்த்திய சீன விமானம், அமெரிக்க வட்டாரம் உறுதி, பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வெற்றிகரமாக அளித்த இந்தியா, எதிரிகளால் பேரிழப்பு, உண்மையை ஒப்புக்கொண்டு சர்வதேச நாடுகளிடம் நிதியுதவி கோரிய பாகிஸ்தான், பாக்கி இல்லாமல் பாகிஸ்தான் சீர்குலைக்க நடிகர் பார்த்திபன் ஆவேசம், தனிநாடாகும் பலுசிஸ்தான், தலைநகரை கைப்பற்றிய போராளி குழு, திணறும் பாகிஸ்தான் என்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஜம்முவில் பாகிஸ்தானின் ஹமாஸ் பாணியிலான ஏவுகணை தாக்குதலை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. ஜம்முவில் வியாழக்கிழமை நள்ளிரவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் சட்வாரி, சாம்பா, ஆர்எஸ்புரா, ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து 8 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய உயர்மட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கின்றன. பாதுகாப்பு தரப்பின் தகவலின்படி இந்த தாக்குதலால் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இது இந்தியாவின் திடமான பாதுகாப்பு தயார் நிலை மற்றும் நேரடி ராணுவ செயற்பாடுகளுக்கான திறனை வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் ஜம்முவில் எடுக்கப்பட்ட காட்சிகளில் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட மோசமான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஹமாஸ் இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல்களை நினைவூட்டும் வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ராணுவ ஆய்வாளர்கள் இது பாகிஸ்தானின் போர் யுக்தியில் ஆழமான மாற்றம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது பாரம்பரிய ராணுவ மோதல் அல்ல, மன உளைச்சலை உருவாக்கும் பயங்கரவாத பாணி நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பாதுகாப்பு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த மாதம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு இடையே சந்திப்பு நடைபெற்றதாக ரகசிய பிரிவினர்களினுடைய தகவல்களும் வெளிவந்திருந்தது. இந்த தகவலும் நள்ளிரவு தாக்குதலும் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாத குழுக்களின் யுக்திகளை பின்பற்றி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்திய அரசு அமைதி முதன்மை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. ஆனால் இறையாண்மையை பாதிக்கும் எந்தவிதமான முயற்சிக்கும் சரியான பதில் வழங்கப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாகிஸ்தான் J-10 விமானம் மூலம் இந்தியாவின் ரஃபேல் ஜெட்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க வட்டாரம் உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10 போர் விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக 2 முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் ராய்டர்ஸுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் பெரும் சர்வதேச கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அமெரிக்க தகவலின்படி பாகிஸ்தான் பயன்படுத்திய J-10 விமானங்கள் இந்திய விமானங்களை விமானத்திலிருந்து ஏவுகணைகளால் தாக்கி குறைந்தது 2 விமானங்களை வீழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு ரஃபேல் விமானம் உறுதியாக பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இதில் பாகிஸ்தானின் F-16 விமானங்கள் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படை இதுவரை எந்த விமானத்தையும் இழந்ததாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்த நிலையில் இந்தியா இதனை மறுத்திருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவின் J-10 விமானங்களின் செயல்திறனை உலக ரீதியாக கணிக்க ஒரு காரணமாக மாறியிருக்கிறது. சிறந்த 4ஆம் மற்றும் 5ஆம் தலைமுறை விமானங்களான ரஃபேல் மற்றும் J-10 இடையேயான நேரடி மோதலாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது. இந்தியா தன்னுடைய விமான இழப்புகளை ஏற்காத நிலையில் சர்வதேச சமூகம் அமைதியை வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையால் பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து எல்லைகளில் பதட்டம் நிலவி வருகிறது. அதுவும் கடந்த 36 மணி நேரத்தில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. நேற்றிரவு பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லைகள் வழியாக பல்வேறு இடங்களுக்கு ட்ரோன்களை செலுத்த முயன்றிருக்கிறது. ஆனால் உதம்பூர், சம்பா, யம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் பகுதிகளில் பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்திய ராணுவ நடவடிக்கையால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து எதிரிகளால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு சர்வதேச நேச நாடுகளிடம் பாகிஸ்தான் அரசு கூடுதல் உதவிகளை கோரியிருக்கிறது. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள் முன்னெடுத்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா சிந்தூர் நடவடிக்கை என பதிலடி அளித்து வருகிறது. இதற்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் பதில் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் பொருளாதார விவகார பிரிவு தமது சமூக ஊடக பக்கத்தில் உலக நாடுகளிடம் கடன் கேட்டு பதிவிட்டிருக்கிறது. அதில் எதிரிகளின் தாக்குதல் மற்றும் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்புகள்
பொதுமக்களால் கடும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த இழப்புகளை எதிர்கொள்ள சர்வதேச நேச நாடுகள் கடனுதவி அளிக்க முன்வர வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் சமூக ஊடக பயனர்கள் பலர் இதற்கு கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். சொந்த மக்களுக்கு செலவிடுவதற்கு பதிலாக பாகிஸ்தான் ராணுவம் போருக்கும் தீவிரவாதத்திற்கும் பணத்தை செலவிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். புதன்கிழமை இரவு முதல் இந்தியாவால் முன்னெடுக்கப்படும் சிந்தூர் நடவடிக்கையால் பாகிஸ்தானின் உள்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அத்தோடு அப்பாவி பொதுமக்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றே கூறப்படுகிறது. இவ்வாறான பதட்டமான சூழ்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே மோதல் நிலவி வருகின்ற நிலையில் பாக்கி இல்லாமல் பாகிஸ்தான் சீர்குலைக்கப்படலாம் என்று நடிகர் பார்த்திபன் பதிவிட்டிருக்கின்றார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து எல்லைகளில் பதட்டம் நிலவி வருகிறது. அதுவும் கடந்த 36 மணி நேரத்தில் நிலைமை என்பது மிகவுமே மோசமடைந்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் நடிகர் பார்த்திபன் தனது ட்விட்டர் தளத்தில் பாக்கி இல்லாமல் பாகிஸ்தான் சீர்குலைக்கப்படலாம், இந்தியாவின் பழிக்கு பழி படலத்தில் பதுங்கு குழியில் பாக் பிரதமர் ஒதுங்கி ஓரமாய் குந்திக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல். போர் முறையுடன் அணுகும் நம் இந்தியாவை எதிர்கொள்ள இயலாத பாக் நமது பொதுமக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன்முறை தாக்குதலில் ஈடுபடுகிறது. அதை நம் வான்வழி அதிரடி, அதாவது S-400 வானிலேயே சுட்டு வீழ்த்தி நெருப்பு எச்சிலாய் தரையில் வீழ்த்துவதை மொபைல் திரையில் பார்க்கும் போதே பரவசமாகிறது. ஆயினும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து பாக் அராஜகத்திற்கு தீர்வு சொல்லி மக்களின் அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிறார். மறுபுறம் இந்தியாவுடன் மோதி வரும் பாகிஸ்தான் தற்போது அதன் மிகப்பெரிய மாகாணமான பலூசிஸ்தானை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது பலூசிஸ்தானில் செயல்பட்டு வருகின்ற பலூச் விடுதலை ராணுவம் என்ற போராளி குழு நேற்றைய தினம் பாகிஸ்தான் ராணுவத்தை கடுமையாக தாக்கி தலைநகர் குவாட்டா மற்றும் முக்கிய ராணுவ நிலைகளை கைப்பற்றியிருக்கின்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் பாகிஸ்தானில் இருந்து உடைந்து பலூசிஸ்தான் தனி நாடாகிறதா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் ஒரு புறமும் இன்னொரு புறம் பலூச் விடுதலை ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கடும் அடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்தியாவை போல் பாகிஸ்தான் ராணுவத்தை அடித்து விரட்டி பலூச் விடுதலை ராணுவம் வேகமாக முன்னேறி வருகிறது. இதுபற்றி பலூச் விடுதலை ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியாந்த் பலூச் கூறுகையில், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக எங்களின் படை மொத்தம் 6 இடங்களில் தாக்குதலை தொடங்கியது. கெச், மாஸ்டோங், காச்சி மாவட்டங்களில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் IED வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டது. லாஞ்சர்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் அவர்களின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் பலூச் எழுத்தாளர் மிர்யார் பலூச் பலூசிஸ்தானை பாகிஸ்தானில் இருந்து பிரித்து சுதந்திர நாடாக ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் இந்திய அரசு பலூசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் தொடங்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சமூக வலைதளமான எக்ஸில் தொடர்ந்து பல பதிவிட்டு வருகின்ற மிர்யார் பலூச் ஐநா அமைதிப்படையை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் பாகிஸ்தான் ராணுவத்தை அப்பகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இருந்து பலூச் சுதந்திரத்தை அறிவித்துவிட்டதாக கூறியிருக்கின்ற மிர்யார் பலூச், பலூச் விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டேரா புக்டி பகுதியில் உள்ள எரிவாயு கிணறுகளை தாக்கியதாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு விரைவில் வீழ்ச்சியடையும், நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை அறிவித்திருக்கிறோம், இந்தியா பலூசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் தொடங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஐநா உடனடியாக பலூசிஸ்தானின் சுதந்திரத்தை அங்கீகரிக்க வேண்டும், அனைத்து ஐநா உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி ஆதரவை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.